அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்வான் வணக்கம். ஒன்று சொல்கிறேன் கெடுத்து போங்க. பிரபாகரன் ஐயா இப்போ ஈந்திண்டா உண்மையில் தற்கொலை பண்ணிப்பார். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஈழத்தமிழன் சொல்லி போட்டு வெளிநாட்டில் இருக்கிறானுவோ கொஞ்சம் தீவிரவாதிகள். அவனுங்களால் அவனு வியாபாரம் தானே செய்கிறானுவோ. உண்மையில் அக்கறை உள்ளவன்லாம் இந்திக்கு இன்றைக்கி பிரபாகரன் ஐயாவை போட்டுட்டு ஓடிக்க மாட்டானுவோ. அத்தனை பேரும் பிரபாகரன் ஐயா காட்டி கொடுத்தவங்க கொஞ்சம் பேர், அனாதையாக வந்து உங்களுக்கு சல்லி சேகரிச்சுட்டாருன்னு சொல்லி போட்டுட்டு போன கொஞ்சம் பேர், எவ்வளோ மட்டும் துரோகம் செஞ்சு அனாதையாகி தத்தளிக்க விட்டுட்டு செத்தத்துக்கு போகிறோம் வந்து இப்போ வீரதர்சனை பேசிக்கிட்டு இப்போ பிரபாகரன் ஐயா அடே உங்களுக்கு பார்க்க நாங்கள் வந்து அன்பம் பாசமும் அரவணைப்பு கொடுத்தோம்டா. இன்றைக்கி வந்து அமெரிக்கா தீவிரவாதிகள் வந்து உன்னுடைய பிரபாகரன் ஐயாவை வந்து எங்களுடைய ஐயாவுக்கு வந்து தீவிரவாதின்னு முத்திரை கொத்தினான். இன்றைக்கி இலங்கை கவர்மெண்ட்டும் இஸ்லாமிய முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், ரிஸாத், ஹத்தாவோட ஹிஸ்புல்லாலாம் சேர்ந்து தானே இன்றைக்கி தீவிரவாதின்னு உள்ள பேரை நான் இல்லாமாக்கினது. அந்த அளவுக்கு கேவலமான முறையில் உன்னுடைய அமெரிக்கா இஸ்ரேல் தீவிரவாதிகள் முத்திரை கொத்தினானுவோ. இன்றைக்கு வந்து பாசத்தையும் அன்பையும் பொழிஞ்சிக்கிட்டு ஐயாவுடைய பேரை வச்சுக்கிட்டு இன்றைய பேரை வச்சுக்கிட்டு குரூப் சேர்க்குறானுவோ. என்றைக்கு நீங்கள் உருப்பட மாட்டீங்க. நீங்கள்லாம் ஒரு தீவிரவாதி தான். சும்மாவில் ஐயாவன் இன்றைக்கு மட்டும் உயிரோட ஈந்திக்கும் நிச்சயமாக சத்தியமாக தற்கொலை பண்ணிப்பார். உங்களோட அதாபு தாங்க இல்லாமல். ஆனாலும் அவர் ஈந்திருந்தா கூட இந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்திக்க மாட்டீங்க. இந்த அளவுக்கு வந்து அவர் அந்த அன்பு இன்றைக்கு வந்து காத்தாங்குடி பள்ளியில் வந்து செஞ்ச குற்றத்தை அவர் உணர்ந்து கண்ணீர் வடித்தவர்றா. அது என்னால் ஒப்புக்கொள்ள முடியும், என்னால் நிரூபிக்க முடியும். நீங்கள்லாம் வந்து சொல்லி தானடா வந்து காத்தாங்குடி பள்ளிக்கு அடித்து நாசமாக்கினார். அதை நினச்சி அவர் வந்து மரணிக்கிற நேரமும் அவர் சிந்தனையோடு அந்த கவலையோடு தாண்டா வந்து வீரனாக வந்து ஒரு 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 போர் வீரனாக மௌத்தா செத்து போனார். அந்த சாவு வந்து உங்களுக்கு வராது. ஐயாவுடைய அந்த போர் சாவு வந்து உங்களுக்கு வராது. நீங்கள்லாம் வந்து இஸ்ரேவேல்கார மாதிரி அமெரிக்கா தீவிரவாதி மாதிரி கபரை பிடிச்சி சாவுங்கடா. ஐயாவை வச்சு வியாபாரம் செய்கிற பன்னாட பரதேசி தீவிரவாதிகளா. நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஐயாவுக்கு எந்த அளவுக்கு பிரபாகரன் ஐயாவுக்கு மதிப்பு கொடுத்தோன்னு சொல்லி போட்டு இஸ்லாமியர்கள்ட்ட முந்தியில் உன்னோட அம்மாடா அப்பாடா கிட்ட கேளுங்கடா. நீங்கள்லாம் இப்போ வளர்ந்த பன்னாட பரதேசி ஐயாவை வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்கிறீங்க. ஒரு காலம் உருப்பட மாட்டீங்க. அதான் வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு பன்னாட பரதேசி தக்லியனுடா. அதுக்கடையில் ரீசன் சும்மாவோட அணு ஆயுதம் செய்கிறான்னு சொல்லி போட்டு குற்றச்சாட்டு வந்து ஈரானுக்கு. இத்தனைக்கும் வந்து உள்ள பொம்பளையும் நாசமாக்கி சின்ன குழந்தைகளையும் நாசமாக்கி எல்லா நாட்டுக்கும் போய்த்து ராவா போய்த்து அடித்து ஊரெல்லாம் நாசமாக்கி நாட்டையே நாசமாக்கினாவும் நல்லவன். போடா நீங்கள் எல்லாம் அத்தனை பேரும் தீவிரவாதி தாடா. என்னோட கொள்கையில் நீங்கள் எல்லாம் தீவிரவாதி. அவனுக்கெல்லாம் நல்ல சாகு வராயிடா.